உங்களுடைய சேனலில் பழைய வீடியோஸ்ன்னு இருக்கும் இல்லையா? இந்த வீடியோக்கெலாம் இனிமேல் சத்தியமாக வியூஸே வராதுங்க. இந்த வீடியோலாம் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு, இந்த வீடியோலாம் டெட் ஆயிடுச்சுன்னு சொல்கிறீங்க இல்லையா? அந்த செத்து போன வீடியோவுக்கு எப்படி உயிர் கொடுக்கலான்னு இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேங்க. அதாவது உங்களுடைய ஓல்டு வீடியோஸ், உங்கள் சேனலில் போட்ட ஓல்டு வீடியோஸுக்கு கம்மியான வியூஸ் இருக்கும் இல்லையா? அதை எப்படி ட்ரெண்டிங் வீடியோவாக மாற்றுறது, அதிக வியூஸை கொண்டு வரலான்னு இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இது ஒரு ட்ரைடு அண்ட் டெஸ்டட் ஃபார்முலாங்க. இதை நான் எங்கே ட்ரை பண்ணேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னுடைய கிளைண்ட்ஸுடைய சேனலில் தான் நான் இதை ட்ரை பண்ணேன். ஆமாங்க, நான் ஒரு பெய்டு கோச்சிங் ரன் பண்ணுறேன். என்னுடைய பெய்டு கோச்சிங் ஒரு 9 சேனலை நான் மானிட்டைஸ் பண்ணியிருக்கேன். அதில் பலருடைய இன்டர்வியூன்றது என்னுடைய சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். இது நான் சாதாரணமாக பண்ணலங்க. இங்கே யூடியூப் டிப்ஸுன்ற பேரில் மூட நம்பிக்கைகளை கொடுத்துட்ருக்காங்க இல்லையா? அதாவது நம்ம டெய்லி வீடியோ போடணும், 100 வீடியோ போடணும், ஷார்ட்ஸ் போடணும், லைவ் வரணும், இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம யூடியூப்பில் மானிட்டைஸ் ஆக முடியும், அல்லது யூடியூப் ஏர்னிங்கை மட்டும் நம்பணும், இப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா? இது எல்லாத்தையுமே பிரேக் பண்ணி இவங்களை நான் ஒரு ஷார்ட்டஸ்ட் டைமில் ஒரு 4 மந்த்ஸ்லேயே நான் மானிட்டைஸ் பண்ணியிருக்கேன். பலர் 4 மந்த்ஸ்க்குள்ளேயே மானிட்டைஸ் ஆகிருக்காங்க. இன்டர்வியூ பார்க்காதவங்க ஃபஸ்ட் கமெண்ட்டில் லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி பாருங்கள். அந்த வகையில் நான் எப்படி உங்களுடைய பழைய வீடியோஸை புதிய வீடியோஸாக மாற்றுறது, அதில் எப்படி வியூஸ் கொண்டு வரலான்னு நான் சொல்ல போகிறேன். ஸோ இதை நீங்கள் முழுமையாக பார்த்தீங்கன்னா தான் புரியும். இந்த மாதிரி ஆத்தென்டிக் ஜென்யூனான இன்ஃபர்மேஷனை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய ராஜவித்யாலயா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய பழைய வீடியோஸோடைய டைட்டிலையும் தம்ப்நெயிலையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணணுங்க. இப்போது டோன்ட் ஜட்ஜ் எ புக் பை இட்ஸ் கவர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அது யூடியூபுக்கு பொருந்தாது. யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய டைட்டிலையும் தம்ப்நெயிலையும் வச்சு தான் உங்களுடைய வீடியோவை வியூவர்ஸ் பார்க்கலாமா வேணாமா, கிளிக் பண்ணலாமா வேணாமான்னு அவங்க ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுடைய பழைய வீடியோஸுக்கு டைட்டிலையும் தம்ப்நெயிலையும் சேஞ்ச் பண்ணுங்கள். எப்படி ஒரு புக்குடைய கவர் ஒழுங்காக இல்லை அப்படின்னா ஒரு ஃப்ரெஷ்ஷான கவர், ஒரு புது டிசைன் போட்டால் அந்த புக்கு விற்குமோ, எக்ஸாக்டாக இங்கேயும் அப்படித்தான் டைட்டிலையும் தம்ப்நெயிலையும் மாற்றுங்க. அதாவது நீங்கள் வீடியோ போடாத நாளாக அந்த வீடியோடைய டைட்டிலையும் தம்ப்நெயிலையும் மாற்றுங்க. இன்றைக்கி காலையில் வீடியோ போட்டிருக்கீங்க, சாயந்தரமாக மாற்றுறது அப்படி பண்ணாதீங்க. பல்காக மாற்றுறது பண்ணாதீங்க. ஒரு நாள் ஒன்று பண்ணுங்கள், ஒரு 2 நாள் கேப் விட்டுட்டு அடுத்த வீடியோடைய டைட்டிலையும் தம்ப்நெயிலையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள். அடுத்த விஷயம் என்னென்னா, உங்களுடைய பழைய வீடியோஸை நீங்கள் கீப் ஆன் ரெக்கமெண்டிங் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. ரெக்கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது எப்படி பண்ணலான்னா, ஒன்று நீங்கள் எண்ட் ஸ்க்ரீனில் சொல்லலாம், இல்லை வீடியோவில் வியூவர்ஸ் கிட்ட சொல்லலாம். அப்படியும் இல்லையா, நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஃபஸ்ட் கமெண்ட்டில் நீங்கள் பின் பண்ணி வைக்கலாம். அடுத்த ஐடியா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் வீடியோக்கான இந்த டிஸ்கிரிப்ஷனையும் அதுக்கப்புறமா இங்கே இருக்க பாருங்கள், இந்த டேக்ஸையும் நீங்கள் கரெக்டாக கொடுக்கணுங்க. நீங்கள் யாருக்கான ஆடியன்ஸ்க்கு வீடியோ போடுறீங்கன்னு யூடியூபால் ஃபைன் பண்ண முடியல. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த இடத்துல டிஸ்கிரிப்ஷனில் தெளிவாக ஒரு 4 லைன் எழுதுங்க. எழுதும்போது இன் திஸ் வீடியோ இந்த விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு டீட்டெயிலாக எழுதுங்க. ஸோ தட் அல்காரிதம் அந்த ஒரு பர்டிகுலர் இடத்த ரீட் பண்ணி அந்த வீடியோவை கரெக்டான ஆடியன்ஸ்க்கு கொண்டு போய் சேர்க்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த இடத்துல டேக்ஸ் கொடுங்க. நீங்கள் ஸ்டார்டிங்கில் இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கும்போது நீங்கள் இதை பற்றி தான் வீடியோஸ் போடுவீங்க, இந்த மாதிரி டார்கெட் ஆடியன்ஸ் தான் என்னுடைய வீடியோஸை பார்க்கணும் அப்படின்னு யூடியூப்க்கு சொல்லணும். சொல்லலைன்னா உங்களுடைய வீடியோஸ் வியூஸ் போகாது. அடுத்த டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ இந்த மாதிரி ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணணுங்க. இப்போ என்னுடைய சேனலில் நான் கிளைண்ட்ஸுடைய ஒரு இன்டர்வியூஸ்லாம் போட்டிருக்கேன். இப்போது என்னுடைய கோச்சிங் ஜாயின் பண்ணணும்னு சிலர் விரும்புகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க அந்த எல்லா வீடியோஸையும் தேடி பார்க்குறது கஷ்டம் இல்லையா? அப்புறம் என்ன பண்ணுறேன், ஒரு பிளேலிஸ்ட் மாதிரி போட்டுட்டு அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே ஒரு ஸ்மூத்தாக, அதாவது ஒருத்தவங்க ஒரு விஷயத்தை பார்க்கணும் அப்படின்னா இந்த பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணால் போதும், வரிசையாக அவங்க வீடியோஸ் பார்த்துருவாங்க. அது மாதிரி நீங்கள் வேல்யூபிளான வீடியோஸ் தான் போட்டிருப்பீங்க, அதை நீங்கள் ஒரு ஸ்மூத்தாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஏபிசி அப்படின்னு கொடுக்குற மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த வீடியோஸ்க்கெலாம் வியூஸ் வருமா இல்லையா? கண்டிப்பாக வரும். அதை நீங்கள் பண்ணுங்கள். ஒரு பிளேலிஸ்ட் உருவாக்குங்க. நிறைய பேர் பிளேலிஸ்ட்னால் என்னென்னு கேட்பீங்க.
பிளேலிஸ்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு யூடியூப்லேயே பாருங்கள், நிறைய வீடியோஸ் இருக்கும். க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் வந்து கரெக்டான ஆர்டர் படி நீங்கள் வீடியோஸ் போட்டிங்கன்னா, செக்ரிகேட் பண்ணி வீடியோஸ் போட்டிங்கன்னா, அதே மாதிரி அந்த பிளேலிஸ்ட்டை வந்து ஃபஸ்ட் கமெண்ட்டில் நீங்கள் பின் பண்ணிங்கன்னா அந்த பிளேலிஸ்ட்டுக்கு நிறைய வியூஸுன்றது வரும். இங்கே பாருங்கள், நான் பிளேலிஸ்ட்டை ரெக்கமெண்ட் பண்ணி இந்த இடத்துல பாருங்கள், பிளேலிஸ்ட்டை மட்டும் ரெக்கமெண்ட் பண்ணி எனக்கு 2229 வியூஸ் போயிருக்கு. அதாவது இந்த ஹோல் பிளேலிஸ்ட்டுக்கு சொல்கிறேன், ஒரு வீடியோவுக்கு நான் சொல்லலை. ஒரு வீடியோவுக்கு இப்போ பாருங்கள் 6700 3200 இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா. ஓகே, அடுத்த விஷயம் என்னென்னா, இப்போ உங்களுடைய வீடியோ அதுக்கு வந்து வியூஸே போகலை அப்படின்னா அந்த வீடியோவை நீங்கள் வந்து ரீபர்பஸ் பண்ணலாம். ரீபர்பஸ் பண்ணுறதுனா அந்த வீடியோவை இன்னொரு வீடியோவோட இணைச்சி நீங்கள் வெளியிடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த வீடியோவையே வேறு ஒரு ஆங்கிளில் வந்து நீங்கள் சொல்லலாம். இல்லை அந்த வீடியோவில் இருக்க கண்டென்ட்டையே நீங்கள் மறுபடியும் சொல்கிறதே தப்பு கிடையாது. ஏன்னா அந்த வீடியோ தான் கம்மியான நபர்கள் தானே பார்த்துருக்காங்க. எப்படின்னு வந்து படத்தை வந்து ரீரிலீஸ் பண்ணுறாங்களோ அது மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய வீடியோவையும் நீங்கள் ரீரிலீஸ் பண்ணலாம். அடுத்த விஷயம் என்னென்னா, நீங்கள் எஸ்டாப்ளிஷ்ட் யூடியூப் கிரியேட்டர்ஸோட கொலாபரேஷன் பண்ணணும். நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஒரு 8800 வியூஸுன்றது வந்திருக்கு, சரிங்களா. ஒரு 8800 பேர் என்னுடைய சேனலுக்கு வந்திருக்காங்க. ஸோ தட் என்னுடைய ஓல்டர் வீடியோஸ்லாம் அவங்க பார்ப்பாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணுங்கள். நீங்கள் ஸ்டார்டிங்கில் போய் கேட்டிங்கன்னா உங்கள் மேலே அவங்களுக்கு நம்பிக்கை இருக்காது. ஒரு 50 வீடியோவாச்சும் போடுங்க. ஒரு ஸ்டேபிளான ஒரு சப்ஸ்கிரைபர் பேஸ் வச்சுட்டு அவங்கள போய் நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹெல்ப்பிங் மைண்ட் உள்ளவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அடுத்த விஷயம் என்னென்னா, நீங்கள் உங்களுடைய வீடியோஸை சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணணும். இப்போ இவ்வளவு நாள் வரைக்கும் நான் வந்து உங்களுடைய வீடியோஸை ஷேர் பண்ணாதீங்க சோஷியல் மீடியாவில் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இப்போ ஏன் ஷேர் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன்னா, அதாவது நீங்கள் உங்களுடைய ஓல்டர் வீடியோஸ்க்கு அதில் நீங்கள் எந்த இதுவுமே பண்ண முடியாது. வியூஸே வரலைன்னா என்ன பண்ண முடியும்? அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, எப்படி நம்ம வந்து ஒரு குளத்தில் ஒரு கல்லை போட்டோம்னா ஒரு சின்ன ஒரு சலசலப்பு இருக்குமோ அது மாதிரி உங்களுடைய பழைய வீடியோஸை நீங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம். இப்போ ஒரு வீடியோ இருக்குது, அந்த வீடியோவை நீங்கள் ஸ்டேட்டஸில் வைக்கலன்னா கூட, நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணலைன்னா கூட, நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணலைன்னா கூட உங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஷேர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா. அப்போது நீங்களும் அதை பண்ணலாம். அதாவது வீடியோ போட்ட உடனடியாக நீங்கள் போய் அல்காரிதத்தை வந்து கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. அதற்காக நான் வந்து ஒரு டெடிக்கேட்டடான வீடியோ போட்டிருக்கேன், ஏன் நீங்கள் ஷேர் பண்ணக்கூடாது. அதை வச்சு கூட இப்போ நிறையா பேர் அதை காப்பி பண்ணி வீடியோஸ் போட்டுட்ருக்காங்க. அந்த வீடியோ பார்க்காதவங்க போன வாரம் வீடியோ நான் போட்டிருப்பேன், அந்த வீடியோ போய் பாருங்கள். அதாவது சிறு தவறு செஞ்சிங்கன்னா கூட வியூஸ் போகாது, 100 வியூஸ் கூட போகாதுன்னு அந்த வீடியோடைய டைட்டில் இருக்கும். அந்த வீடியோ போய் பாருங்கள். முழுமையாக பார்த்துட்டு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை போட்ட உடனே போய் ஷேர் பண்ணாதீங்க, அப்படி பண்ணவே கூடாது. இது வந்து உங்களுடைய ஓல்டு வீடியோஸ்க்கு நான் சொல்கிறேன். 1 மாதம் ஆச்சு, 2 மாதம் ஆச்சு, பழைய வீடியோவுக்கு வந்து நீங்கள் வியூஸ் கொண்டு வரணும்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். அதாவது ஒரு டெடிக்கேட்டடான வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கீங்க. அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணி விடலாம். ஸோ தட் நிறைய வியூஸ்ன்றது வரும். அடுத்து என்னென்னா, நீங்கள் கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து உங்களுடைய பழைய வீடியோஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணிட்டே இருக்கணுங்க. ஒன்று இந்த மாதிரி நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணலாம், இந்த மாதிரி போஸ்ட் போடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி ஒரு போஸ்ட் எழுதிட்டு கீழே வந்து நீங்கள் என்ன பண்ணணும், இந்த வீடியோஸ் வந்து நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணி விடணும், சரிங்களா. ஃபஸ்ட் கமெண்ட்டில் வந்து நீங்கள் பின் பண்ணி வைக்கணும். இப்போது இந்த பின் பண்ணுறதை பற்றி நான் நிறையா தடவை என்னுடைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஆனாலும் நிறைய பேர் பண்ணுறதில்ல. இந்த ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறதுனால என்ன ஒரு பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பர்டிகுலர் வீடியோ இருக்கு இல்லையா, இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம சொல்கிறோம் ஃபஸ்ட் கமெண்ட்டில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கன்னு. அப்படி கிளிக் பண்ணி பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் என்ன பண்ணுவாங்க, அந்த பின் பண்ண வீடியோஸை போய் பார்ப்பாங்க. ஸோ தட் என்ன ஆகும்னா, இந்த வீடியோ இருக்குது பாருங்கள், இந்த பர்டிகுலர் வீடியோ, இந்த வீடியோவுக்கு ரைட் சைடில் அந்த பின் பண்ண வீடியோன்றது வரும். ஏன்னா நிறைய வியூவர்ஸ் இந்த வீடியோ முடிச்சுட்டு அந்த வீடியோ போய் பார்க்குறாங்கன்னு யூடியூப்க்கு வந்து தெரியும். உங்களுடைய சேனல்ன்றது ஸ்டக்காக இருக்கா? இந்த மாதிரி நான் 1000 டிப்ஸ் பார்த்துட்டேங்க. இருந்தாலும் என்னுடைய சேனல் 1 இன்ச் கூட வளரலை. எனக்கு யாராவது கூட இருந்து சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும்னு தோணுது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு பிஸ்னஸ் இருக்குது. அந்த பிஸ்னஸை நான் யூடியூப் கொண்டு வந்து நிறைய பேருக்கு நான் ரீச் பண்ணணும். நான் ஒரு பிகினர், எனக்கு ஒன்றுமே தெரியாது. நான் வந்து இதில் உட்காந்து
நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணி லேர்ன் பண்ணுறதுக்கு கூட இருந்து யாராவது சொன்னால் எனக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய பெய்டு பர்சனல் கோச்சிங் வாங்க. என்னுடைய பெய்டு பர்சனல் கோச்சிங் வந்து இது வரைக்கும் 9 சேனலை நான் வந்து மானிட்டைஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நம்பலைன்னா ஃபஸ்ட் கமெண்ட்டில் லிங்க் இருக்கும். அதில் என்னுடைய கிளைண்ட்ஸுடைய இன்டர்வியூஸ் எல்லாமே பாருங்கள். இவங்க எல்லா சேனல்ஸுமே நான் 0 to 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு வந்திருக்கேன், 4000 ஹவர்ஸ் கொண்டு வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இவங்க சேனலில் நான் வந்து ஷார்ட்ஸ் போடலை, லைவ் வரலை, வேறு கம்யூனிட்டி போஸ்ட் எழுதலை. இப்போ இங்கே இந்த மாதிரி சொல்கிறாங்க இல்லையா, 100 வீடியோஸ் போடணும், டெய்லி வீடியோஸ் போடணும் அப்படின்ற ஒரு நார்ம்ஸ் எல்லாத்தையுமே உடச்சி உங்களுடைய சேனலில் வந்து நான் மானிட்டைஸ் பண்ணியிருக்கேன். இதற்கு நான் வந்து மானிட்டைஸ் மாஸ்டர்ன்ற ஒரு மெத்தடை நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேங்க. இந்த ரிசல்ட்ஸை உங்களுடைய சேனலுக்கும் என்னால் கொண்டு வர முடியுங்க. என்னுடைய கிளைண்ட்ஸ் பலர் வந்து யூடியூப்பை தாண்டி வெளியில் வந்து ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. என்னுடைய கம்யூனிட்டி போஸ்ட் போய் பாருங்கள். உதாரணமாக என்னுடைய கோச்சிங் வந்த ஜுலோகினி, அதாவது ஃப்ரெஞ்ச் தமிழ் ஸ்கூல்னு ஒரு சேனல் வச்சுருக்காங்க. பார்த்திங்கன்னா அவங்க வந்து 70,000 யூடியூப் மூலிமா ஏர்ன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தான் என்னுடைய கோச்சிங் வந்த ஆஃபீஸ் இங்கிலீஷ் மாஸ்ட்ரி ரெபேக்கா வந்து 70Kக்கு மேலே வந்து அவங்க ஏர்னிங் பண்ணிகிட்ருக்காங்க. இது எல்லாமே யூடியூப்க்கு வெளியிலங்க. இதெல்லாம் ஒரு ஆவரேஜ் யூடியூபரால் நினச்சி பார்க்க முடியாத விஷயங்கள். இது மாதிரி உங்களுக்கு ஏதோ ஒரு பிஸ்னஸ் இருக்கும், அந்த பிஸ்னஸை யூடியூப்பில் கொண்டு வந்து நிறைய மக்களுக்கு தெரிய வச்சோம்னா கண்டிப்பாக நீங்களே வந்து முன்னேறலாம். இதற்கு வந்து நீங்கள் பே பண்ணுறதா இருந்தால் மட்டும் எனக்கு வந்து மெயில் பண்ணுங்கள். மெயில் பண்ணும்போது கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலிசத்தை மெயின்டைன் பண்ணுங்கள். அதாவது ஹாய் ப்ரோ இந்த மாதிரி மெயில் பண்ணுறது, அப்புறம் வந்து ரேட் என்ன, இது என்ன சொல்ல வரீங்க, அதாவது நீங்கள் யார், எந்த ஊர், என்ன கேஜெட்ஸ் வச்சுருக்கீங்க, உங்களுடைய சேனல் லிங்க் என்ன, உங்களுடைய லட்சியம் என்னன்னு சொல்லுங்கள். ரேட்டை நம்ம அடுத்து பேசலாம். ஆனால் பே பண்ணுறதா இருந்தால் மட்டும் மெயில் பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணுங்கள், உதவி பண்ணுங்கள், பார்த்து சொல்லுங்கள், ரிவ்யூ சொல்லுங்கன்னு எனக்கு நிறைய மெயில் வருது. நான் ஒரு ஆளாக எத்தனை பேருக்கு நான் வந்து உதவி பண்ண முடியும் சொல்லுங்கள். இந்த வீடியோவை பார்க்குறவங்க எத்தனை பேருன்னு பாருங்கள். எத்தனை பேருக்கு உதவி பண்ண முடியும்? எனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது. நீங்கள் யூடியூப்பில் பணம் சம்பாதிக்கணும்னு வரீங்க, அப்போ நான் சம்பாதிக்கக்கூடாதான்? உங்களுக்கு உதவி பண்ணுறேன். ஒரு 1 இல்லை 2 இல்லை 4 மாதம், சில பேருக்கு நான் 6 மாதம் வரைக்குமே உதவி பண்ணியிருக்கேன். அப்போ நீங்கள் ஏன் பணம் கொடுத்து உதவி பண்ணக்கூடாது? ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க எனக்கு மெயில் பண்ணுங்கள். இந்த யூடியூப் டிப்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், நான் வந்து மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு உங்களுடைய நேரத்தை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க.